கணத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே புலம்பல் 3வது அதிகாரம் 57வது வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். அன்பானவர்களே, அழகான கர்த்தருடைய வார்த்தை இது. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட இந்த தெய்வ மனுஷனுடைய குரலை கர்த்தர் கேட்டு அணுகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரிடத்தில் அணுகுவாங்க? நமக்கு விருப்பமானவங்க கிட்ட தான் அணுக முடியும். நம்மளை நேசிக்கிறவங்கிட்ட தான், நம்ம மேலே ஏதாவது ஒரு அக்கறை உள்ள நபர்கிட்ட தான் நம்ம அணுக முடியும். இல்லைன்னா நாம் யார்கிட்டையும் அணுகவே மாட்டோம், அண்டவே மாட்டோம். ஆண்டவர் அணுகுனாராம், அருகில் வந்தாராம், கரிசனையோடு வந்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே அப்படி என்று சொன்னாராம். அன்பானவர்களே, நீங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறித்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் பலவிதமான கேள்விகளோடும் பதில் தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? ஒரே ஒரு ஆப்ஷன், நமக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. என்னன்னா, இயேசு கிறிஸ்து என்ற வழி. இயேசு கிறிஸ்து என்ற பெயர், அந்த நாமத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. அதை நோக்கி, அவரை நோக்கி ஆண்டவரே என்று கூப்பிடுகிற போது அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவிசாச்சு பக்கத்தில் வர்றாராம். அருமையானவர்களே, நமக்கு ஒரு கஷ்டம், நஷ்டம், வியாதி, பலவீனம் என்றால் எவ்வளவு நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்மை அவர்கள் அணுகுவதும் அவர்களை நாம் அணுகுவதும் இயலாத காரியமாக இருக்கிறது. யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவோ விரும்பவோ இல்லை. நழுவி வழி விலகி போகத்தான் ஆசைப்படுவாங்களே ஒழிய இந்த மனுஷனை கட்டி எழுப்பி தூக்கி விடலாங்கிற எண்ணம் வராது. ஆனால் ஆண்டவருக்கு மட்டுமே நம்ம பக்கத்தில் வரணும் என்று சொல்லி விருப்பம் இருக்கிறது. அடுத்து அந்த குறிப்பிட்ட அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வல்லமையும் அவரிடத்துல இருக்குது. ஆகவே வேறொரு இடத்துல நாடுவதை காட்டிலும் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்தில் வருவோம். அவர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு நல்ல வார்த்தை வரும். எப்படிப்பட்ட வார்த்தைன்னா, அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை கொடுக்கிற வார்த்தை வரும். அப்படிப்பட்ட நல்ல வார்த்தை கொடுக்கிற ஆண்டவரை நோக்கி நாம் தொடர்ந்து கூப்பிடுவோம். அவர் நமக்கு செவிசாய்த்து நல்ல பதிலை கொடுத்து நம்மை விடுவிப்பார், நம்மை வாழ வைப்பார். கலங்காதீர்கள், நீங்கள் நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட விஷயத்திலிருந்து வெற்றியை தான் அடைவீர்கள், தோற்று போக மாட்டீங்க. நம்பிக்கையோடு காத்திருப்போமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு வரக்கூடிய போராட்ட காலகட்டங்களிலே ஆண்டவரே என்று நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எங்களிடத்தில் வந்து எங்களை அணுகி எங்கள் அருகே வந்து பயப்படாதே என்று சொல்லி அந்த பிரச்சனைக்கு தீர்வை காட்டுகிற நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய மனசும் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் மனுஷனை நோக்கி பார்க்காம ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற மனநிலை உண்டாவதாக. உம்மை நோக்கி கூப்பிட்டு விடுதலை வெற்றியை அடைவார்களாக. ஒவ்வொரு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.